பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே. அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஸ்டாட்ஸ் 2க்கான செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. இந்த பேப்பர் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அவசியம் இல்லை இந்த பேப்பருக்கு. அதாவது கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா நீங்களே போய் எழுதுற மாதிரி தான் இருக்கும் இந்த பேப்பர். அதாவது இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா நீங்களாவே தியரியில் ஓனாக எழுதி விடணும். இந்த மாதிரி தான். ஓகேவா? இதை இன்க்ளூட் படிச்சுட்டு போய் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இது தேவையில்லை. அண்ட் ப்ராப்ளம்ஸ் வைஸ் நீங்கள் எப்படி போடுறது கற்றுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, வீடியோ போடுங்க சார் அப்படி இப்படின்னு. எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் வீடியோ சரியாக போட முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக கான்செப்ட் ரைட் புரியுற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நிறைய பேர் பார்த்தா வீடியோ போட ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024க்கான ஸ்டாட்ஸ் 2க்கான பேப்பர் இது. இதோட சப்ஜெக்ட் கோடு வந்து ஃபஸ்ட்டு SP3AB இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து 225E3B சாரி E4B. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஓகே. இந்த 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வரும். இந்த 2 மார்க்ன்றது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேவா? இதுக்குன்னு நீங்கள் தனியாக வச்சு படிக்க தேவையில்ல. நீங்கள் பெரிய பெரிய கொஸ்டின் ஃபஸ்ட்னாலே அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதனால் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ப்ராபபிலிட்டி 2 மார்க் வந்து டிஃபைன் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அந்த நம்ம 5 யூனிட் ஃபுல்லாக பேஸ் பண்ணி இந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? அதனால டிஃபைன் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம். அப்படின்னா சம்டைம்ஸ் டிஸ்கஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் தேர் லிமிடேஷன்ஸ் 10 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? இது எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராபபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராபபிலிட்டினா நம்ம வந்து ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா, ஒரு ட்ரையல் நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு. ஈவன் நம்ம ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நம்ம பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ வரும். இந்த மாதிரி அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணால் அது ஹெட்டு டெய்லு ஹெட்டு அந்த மாதிரி வரும். இது 2 காயின் டாஸ் பண்ணால் ஹெட்டு டெய்லு ஹெட்டு, இல்லை டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு அந்த மாதிரி நிறைய பாசிபிள். அதில் வர அந்த சான்ஸ் எவ்வளோதான் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டுக்கிறாங்க. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒன் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னா, ஒரு ஈவெண்ட் இருக்கும், அந்த ஈவெண்ட்டோட இன்னொரு ஈவெண்ட் லிங்க் ஆகிருக்கும். அதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து ஒரு பின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அது வந்து இன்னொரு ஏவோட ஒரு ஈவெண்ட்டோட ஒரு கனெக்ட் இருக்கும். அதை தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. பி ஆஃப் இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி கிவன் ஏன்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் வரும். ஏன்னா அந்த லிங்கிங் வந்து இன்டர்செக்ஷன் வரும். அது வந்து அப்படி டிவைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு அப்புறம் ஏ இருக்கு இல்லையா, அது வந்து பி ஆஃப் ஏ போட்டணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மீன் ஃபைன் பண்ணுறது, வேரியஸ் ஃபைன் பண்ணுற மாதிரினா இதை சிம்பிளாக நீங்கள் வந்து எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி அது டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீனும் ஈஸியாக கிடச்சிடும், வேரியன்ஸும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது எம்ஜிஎஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் டீல 0 அப்ளை பண்ணால் மீன் வரும். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா வச்சு நீங்கள் வேரியன்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மீனுக்கான இது வந்து நான் வீடியோஸ் போட்டுருக்கேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எம்ஜிஎஃப் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டுக்கிறாங்க. இதுக்கும் நம்ம வீடியோ போடுறோம். எம்ஜிஎஃப் ஆஃப் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான், இதை பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டுக்கிறாங்க. ஓகே. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு ஒரு 10 மார்க்ஸ் ஒன்று வந்துடும், 2 மார்க்ஸில் இது கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக கேட்குறாங்க. ஓகேவா? அதனால இது மூணுத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஃபினிஷன், இது மூணுத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னன்னா இது வந்து ஒரு பெல் ஷேப் கர்வாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பெல் ஷேப் கர்வ், இந்த பெல் ஷேப்பில் வரும் அந்த மாதிரி கர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து -∞, ரைட் ஹேண்ட் சைடு வந்து +∞. இந்த ரெண்டு சைடோட வேல்யூ வந்து 0.5 தான். ஓகேவா? இதோட வேல்யூ 0.5, இந்த சைடோட வேல்யூ வந்து 0.5. ஓகே. இதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கு, அது நான் சொல்றேன் இப்போ.
இப்போ பார்த்தீங்கன்னா அதோ இங்கே நம்ம எழுதிடுறோம் பாருங்க, இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டெஃபினிஷன். ஓகேவா? இதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டெஃபினிஷன். இதை நீங்கள் எழுதினாலே வி கெட் 2 மார்க்ஸ். ஓகேவா? 10 மார்க்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை 5 மார்க்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை 2 மார்க்ஸ்லையா இருக்கட்டும், இது இந்த டெஃபினிஷன் நீங்கள் இந்த ஃபார்முலா இருந்தால் வி கெட் 2 மார்க்ஸ். ஓகேவா? இதில் வந்து எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ்த்தா ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. இது என்னன்னா, ஃபைண்ட் த மீன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு வந்து வெறும் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. இல்லை மெஜாரிட்டியாக தியரி கேட்டாங்கன்னா அது வந்து அவுட் ஆஃப் பொசிஷன். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சிலபஸில் பார்த்தா ஒன்லி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் இட் தான் நீங்கள் போட்டிருப்பாங்க அதில். அதனால் வந்து இதெல்லாம் நல்லா நீங்கள் பார்த்துக்கலாம். இதனால தான் நான் அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். ஏன்னா சம்டைம் இதில் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்லேயே நிறைய கேட்டுருவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து டெரிவேஷன் மாதிரி கேட்டுக்கிறாங்க. இது வந்து எம்ஜிஎஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்போனன்ட் டிஸ்ட்ரிபியூஷனை மீன் பார்த்தீங்கன்னா 1/λன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏரியா ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் ப்ளஸ் 10 மார்க். இதுலேருந்து எப்படி வேணால் கேட்பாங்க. மெஜாரிட்டியாக நான் சொல்கிறேன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராப்ளம்ஸ், ப்ராப்பர்ட்டி, டெஃபினேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? இல்லை ஏரியா ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. இது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1 மியூ ப்ளஸ் 1 சிக்மா இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 0.6827 வரும். 1 மியூ ப்ளஸ் 2 சிக்மா இருந்தால் அதோட வேல்யூ இது. 1 மியூ ப்ளஸ் 3 சிக்மா இருந்தால் அதோட வேல்யூ இது இருக்கும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் எரர் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டைப் 1 எரர், டைப் 2 எரர். இது வந்து 5th யூனிட்ல வரும் இந்த டைப் 1 எரர், டைப் 2 எரர்லாம். இதை பார்த்துக்கோங்க. டிஃபைன் சாம்பிளிங். சாம்பிளிங் இஸ் ஒரு லார்ஜ் செட் ஆஃப் குரூப்லேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பேரை எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதான் சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் கேட்குறாங்க. டி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதி விட்டாலே வி கெட் 2 மார்க்ஸ். ஓகேவா? ஏன்னா அந்த டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் ஆகுது. அதாவது n வந்து லெஸ் தென் 30, 30க்கு கீழே இருந்தால் அது வந்து நீங்கள் டி டெஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. டை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டெஃபினிஷன் இதுதான். f of chi square equal to e power minus chi square by 2 into chi square whole power n by 2 minus 1 divided by 2 power n by 2. இது வந்து பை கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா காமா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து காமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து காமான்னு சொல்லுவாங்க. காமா n by 2. ஓகேவா? இதான் டைஸ்க்கான டெஃபினிஷன். ஓகே, வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதெசிஸ் கேட்குறாங்க. ஹைப்போதெசிஸ் பார்த்தீங்கன்னா நல் ஹைப்போதெசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதெசிஸ். நல்ல ஹைப்போதெசிஸ் வந்து நம்ம வந்து H0 எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதெசிஸ் நம்ம வந்து H1 எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இது அப்படியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் போயிடலாம். 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 5 மார்க் இருந்தால் உங்களுக்கு 25 மார்க்ஸ். ஓகேவா? இந்த 5 மார்க்ஸ்ன்றது அவங்க வந்து தியரி கேட்பாங்க மோஸ்ட்லி. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் கேட்பாங்க சம்டைம்ஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதாவது இது வந்து யூனிட் 1. ஓகேவா? அந்த யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சியோமேட்டிக் அப்ரோச் டு ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி பேசிக் தியரம்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து நிறைய தியரம்ஸ் இருக்குது. இதில் அடிஷன் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், பேஸ் தியரம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் தியரம், அதுக்கப்புறம் P of S equal to 1 ஒரு தியரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தியரம் இருக்குது. பட் ப்ரூஃப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் தியரம் ப்ரூஃப், மல்டிப்ளிகேஷன் தியரம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஏ அண்ட் பியை வந்து டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதான் இது ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த ஃபார்முலா இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இதோட வீடியோஸ்லாம் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ டைம் இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 14th ஒரு ப்ராப்ளம் கேட்டுக்கிறாங்க. இது வந்து த கண்டென்ட் ஆஃப் 1 2 3 பால்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சூஸ் வாட் ஆர் த ப்ராபபிலிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஈவன் 1 and 2. அதாவது இவங்க வந்து ஒரு கண்டிஷனல் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பேஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி வெறும் கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி
வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு 1 கம்மிங் ஃப்ரம் 1 2 3 ஆர் கம்மிங் ஃப்ரம் A3 A2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்டாலே அது வந்து பேஸ் தியரம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதான், அதாவது P of A given B equal to P of AI into P of B given AI. கீழே வந்து அப்படியே சமிஷன் எல்லாமே வரும், அதாவது P of A1 P of அந்த மாதிரி எல்லாமே வரும். ஓகேவா? இது ஒரு ஈஸியான சம், நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். 15th ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. 15th ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. Let x be a random variable with the following probability distribution. அதாவது இந்த வந்து P of x கேட்குறாங்க. இந்த P of x என்னன்னா இது வந்து discrete distribution. ஓகேவா? f of x கேட்டாங்கன்னா அது வந்து கண்டினியூஸ், அது வந்து இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இன்டெகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x ஈக்குவல் டு x into f of x dx வந்து மீனுக்கு சொல்லுவாங்க. x into f of x square into இதுனா அது வந்து வேரியன்ஸ் சரி e of x square சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபைண்ட் e of x and e of x square கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா யூஸ் லாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் டு எவாலுவேட்னு ஒரு தனியாக ஒன்று கேட்குறாங்க. இது எப்படி போகிறதுனா ஃபஸ்ட்டு வந்து சமிஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணுங்க. இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமிஷன் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதோ நான் போடுறேன் பாருங்க, இங்கே மேலே இருக்க இந்த எக்ஸையும் இந்த கீழே இருக்கிற இந்த பி ஆஃப் எக்ஸையும் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும், அப் அண்ட் டவுன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த மூணுத்துக்குமே அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்து சமிஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு வேல்யூ வரும், அதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த மேலே எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு கம்மியாக இருந்தாலும் அப்படி சொல்லிக்கிறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும்னு. நீங்கள் வந்து இ ஆஃப் எக்ஸ்னா இது மூணுத்துக்குமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இ ஆஃப் எக்ஸ் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இது முதல்ல மேலே இதை ஸ்கொயர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அவங்க வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வரும். இவங்க வந்து வேரியன்ஸ்னு கேட்கல, அதுக்கு பதிலாக என்ன கேட்குறாங்கன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கான்செப்ட் கேட்குறாங்க. அதான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஹோல் ஸ்கொயராக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை. அதாவது இதான் ஏன்னு வச்சுக்கணும் அண்ட் இதை வந்து பின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஒன்னை வந்து பின்னு வச்சுக்கணும். இதை வந்து அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான வேல்யூ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th வந்து ஒரு டெரிவேஷன் கேட்குறாங்க. மோஸ்ட்லி டெரிவேஷன் தான் கேட்பாங்க இந்த பேப்பரில், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. டெரிவேஷன் obtain the mean and variance of exponential distribution. மீனோட வேல்யூ வந்து 1 by lambda, வேரியன்ஸோட வேல்யூ வந்து 1 by lambda ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் சொல்லலாம். A normal population has a mean of 0.1 and the sigma square, standard deviation of 2.1. Find the probability that the mean of sample size 900 will be negative. அவங்க வந்து எக்ஸ் பார்னு ஒரு வேல்யூ கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 900ன்னு வருது. அதாவது எண் வந்து 900னா இது வந்து இசட் டெஸ்ட்டில் போடுவாங்க இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து இசட் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணலாம், ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் 30 ஆகுது, எண் வந்து 900. அதனால வந்து நீங்கள் வந்து இசட் டெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நான் மியூ அந்த மாதிரி மேலே ஹைலைட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் ஃபார்முலா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமை. 17 வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் நார்மல் பாப்புலேஷன் வித் மியூ, அதாவது இசட் டெஸ்ட்ல இந்த இது போடுவாங்க. நாங்கள் வந்து ஃபார்முலா எழுதிக்கிறேன் பாருங்க, இதுதான் இசட் டெஸ்ட்கான ஃபார்முலா. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் n. ஓகேவா? இல்லை எக்ஸ் பார் மியூலாம் நம்ம வந்து வேல்யூ நான் இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன், அது அப்படியே வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்லை எக்ஸ் பாரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஜஸ்ட் இது வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 0.07 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0.07 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 0.07 z equal to x bar minus 0.01 வரும். இதை வந்து என்ன பண்றீங்கன்னா இப்போ இந்த 0.01 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இந்த 0.01 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 0.07 z, அந்த மைனஸ் வந்து இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆயிடும், 0.01 ஆயிடும், ஈக்குவல் டு எக்ஸ் பார். அப்போ என்ன பண்றீங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க நீங்க பாருங்களேன், வில் பி நெகட்டிவ் கேட்டுக்கிறாங்க. அந்த மீனோட வேல்யூ நெகட்டிவ் வந்து அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கேட்டுக்கிறாங்க. அதாவது எக்ஸ் பாரோட வேல்யூ நெகட்டிவா இருந்தா அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா z ஈக்குவல் டு p of x கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் 0. ஏன்னா 0 கம்மியா இருக்கிறது தான் நம்ம வந்து மைனஸ்ல வரும். ஓகேவா? அதுதான் கேட்டுக்கிறாங்க, வில் பி நெகட்டிவ் கேட்டுக்கிறாங்க.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த சைடு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வந்து 0.07 z + 0.01 ஈக்குவல் டு எக்ஸ் பார்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 0.01 வந்து அப்படியே இந்த சைடு எடுத்துன்னு போயிட்டு அந்த 0.07 அப்படியே டிவைட் பண்ணுறேங்க. நான் இங்கே சைடில் போட்டுக்கிறேன் பாருங்க. அந்த 0.01 வந்து இங்கே இருக்கிற 0.01 இப்படி எடுத்துன்னு வந்துடும். அப்படியே வெளியே எடுத்துன்னு வரும்போது -0.01 வரும். அப்புறம் இந்த 0.07 அப்படியே டிவைட் பண்ணுறேங்க. அப்படி டிவைட் பண்ணினா உங்களுக்கு வர வேல்யூ வந்து இதான் உங்களோட வேல்யூ வரும். நான் இங்கே மார்க் பண்ணுற மாதிரி இதான் உங்களோட வேல்யூ. இப்போது இந்த மாதிரி வந்து சிங்கிள் இன்டர்வலாக இருந்தது வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிங்கிள் இன்டர்வலாக இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா 0.5 செப்பரேட் பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்குமே காமன், ஓகேவா? இந்த மாதிரி சிங்கிள் இன்டர்வலாக இருந்ததுன்னா 0.5 செப்பரேட் பண்ணிட்டு இந்த இந்த இதை வந்து அப்படியே 0வால் இந்த இன்டர்வல் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, ஓகேவா? 0வால் இந்த இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சிங்கிள் இன்டர்வல் இருந்தால் காமன் இது எல்லாத்துக்குமே, ஓகேவா? 0.5 செப்பரேட் பண்ணிட்டு P of 0 less than x less than நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த 0.5 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இப்போ டேபிளில் 0ல் 1.43 பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து இதாக வரும். இப்போ இந்த 0.5 செப்பரேட் பண்ணால் உங்களோட எக்ஸ்பாரோட வேல்யூ இதாக வரும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போது அந்த எக்ஸ்பார் வந்து நெகட்டிவ் வந்து அதோட ப்ராபபிலிட்டி இதான் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் 0.5 வந்து நான் உங்களுக்கு காமனாக உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் வந்து டேபிள் அதை எப்படி சொல்கிறேன்னா டயக்ராம் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெல் ஷேப் கர்வ் -∞ +∞, நடுவில் அந்த -0.143 இருக்குது. அதுதான் சொன்னேன் இல்லையா, இது 0.5 இது 0.5. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சைடு இருக்கிற வேல்யூ மட்டும்தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இந்த சைடு இருக்கிற வேல்யூ நம்ம சொல்ல. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 0.5 அப்படியே செப்பரேட் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு -0.07 அப்படியே ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18th ஒரு தியரி பார்ட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் த லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது இவங்க வந்து அந்த எஃப் டெஸ்ட்டுக்கான கேட்டுக்கிறாங்க. எஃப் டெஸ்ட் வந்து அந்த வேரியன்ஸை பேஸ் பண்ணி தானே வருது. அந்த வேரியன்ஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் ஒரு எஃப் டெஸ்ட். நான் அது ஃபார்முலா இங்கே கொடுத்துக்கிறேன். இதை வச்சு நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணி நீங்கள் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் பார்த்து அப்படியே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரொபோசிவ் சாம்பிளிங் கேட்டுக்கிறாங்க. ப்ரொபோசிவ் சாம்பிளிங்னா என்ன? சாம்பிளிங், ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து ChatGPT போட்டாலே உங்களுக்கு வந்து ப்ரொபோசிவ் சாம்பிளிங்னா என்ன அண்ட் டைப்ஸ்னு போட்டால் நிறைய வரும். 4th யூனிட்லேருந்து கேட்டுக்கிறாங்க இந்த 5 மார்க். ஓகே, 10 மார்க் நம்ம வருவோம். இப்போது 10 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20th ஒரு ப்ராப்ளம் கேட்டுக்கிறாங்க. அட்லீஸ்ட் இது ஆக்சுவலாக இது வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் இது, ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் தியரம்ல ப்ரூஃபே கிடையாது. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்லின்னு தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேஸ் தியரம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி வச்சிருங்க, ஓகேவா? அதாவது P of A given B equal to P of A into P of B given A by summation. அதுக்கு மேலே இருந்து அப்படி கீழே வரும், அப்படி இன்ஃபினிட்டி வரல போயிட்டே இருக்கும், ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் எழுதுனா we get 10 மார்க்ஸுங்க, ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன் இந்த பேஸ் தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டிஸ், டெஃபினிஷன், ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்து, ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 4 நான் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டுக்கிறாங்க 10 மார்க்ஸில். இது எப்படின்னா இது வந்து நம்ம வந்து MGF நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா MGF ஃபைன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து MGF வந்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதில் T0 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து NPன்னு வரும், ஓகேவா? NPன்னு வரும். நெக்ஸ்ட்டு மியூ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி திருப்பி கண்டுபிடிக்குது மியூ2 சொல்லுவாங்க. அது வந்து E of x² நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அது μ3 திருப்பி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண μ4 அதான் ஃபைன் ஃபர்ஸ்ட் 4 நான் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டுக்கிறாங்க. அதாவது MGF ஃபைன் பண்ணிட்டு அதை 4 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா அதான் ஃபர்ஸ்ட் 4 நான் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ், ஓகேவா? நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டுக்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. இட்ஸ் அ பெல் ஷேப் கர்வ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீன் டிவியேஷன் வந்து 4/5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு மீன் என்ன, வேரியன்ஸு, MGF, ஒன்லி நான் நெகட்டிவ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் எழுதி விட்டாலே உங்களுக்கு வந்து we get 10 மார்க்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த 2 சாம்பிள் மீன் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது 2 சாம்பிள் டெஸ்ட் கேட்டுக்கிறாங்க, 2 மீன் டெஸ்ட்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இசட்டுக்கு போயிடலாம். அதாவது n கிரேட்டர் தென் 30. அதுக்கான ஃபார்முலா தான் x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் சிக்மா ஒன் ஸ்கொயர் பை n1 பிளஸ் சிக்மா டூ ஸ்கொயர் பை n2. இதான் இதோட டெஃபினேஷன். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அனோவா. அனோவான்றது ஒரு முக்கியமான ஒரு தியரி பாட்டுங்க. இது 10 மார்க்ஸில் கேரண்டியாக நீங்கள் அனோவா டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, இதை நீங்கள் வந்து நான் படிக்கிற சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை வந்து ப்ராப்ளம்ஸாக பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸாக பார்த்தீங்கனாலே அந்த தியரியை வந்து நீங்களே டெவலப் பண்ணி எழுதிடலாம் ஈஸியாக. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏப்ரல் 2024க்கான கொஸ்டின் பார்த்துக்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நவம்பர் 2023, நவம்பர் 2022 இதற்கான இதில் போடுறவங்களுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். ஈஸியாக பாஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அந்த பேப்பரை. ஓகேவா, ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுங்கெலாம் வந்து இது வந்து நான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தே அவங்க வந்து 60க்கு மேலே எடுத்தாங்க லாஸ்ட் நைட்ஸ் தெரியல. ஓகேவா, ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வீடியோட உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது ஏன்னா அதில் தான் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.